Hey guys, welcome back to our channel Vlogs of DSK. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சேனல்ல மோஸ்ட் வியூட் அண்ட் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சீரீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எம்டிஸ் தான். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பேலன்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஜென்யூன் ரிவ்யூ நான் ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணி எனக்கு என்ன ரிவ்யூ தோணுதோ அதுதான் நான் உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நான் லிஸ்ட் அவுட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வைக்க முடியாது உங்களுக்கு, ஏன்னா அது ஆக்சஸ் ஆகலன்னு நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டீங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வந்து ஆக்சஸ் கீழே கொடுக்குறேன், அதாவது ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து நீங்கள் லிங்க் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு உடனே டிஎம்மில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எம்டிஸ் நான் வந்து இந்த டைம் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறது. ஸோ இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புது ப்ராடக்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸ் பெருசாக வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ குயிக்காக நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜோரி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து அட்வான்ஸ்ட் ஹேண்ட் சானிடைசர். ஸோ கொஞ்சம் இருக்குது, இது எப்படி எனக்கு தீக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா இந்த பம்ப் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால நான் இதை விட்டுட்டேன். இது வந்து நான் ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுறேன், ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரைடல் ஈவெண்ட்ஸ்க்கு போகும்போது கையெல்லாம் கழுவல இல்லை வந்து அங்கே ஆக்சஸ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பிஃபோர் ஈவன் தோ நான் ஹேண்ட் வாஷே பண்ணேன் அப்படின்னாலுமே இதை நான் வந்து என்னோட ஹேண்ட்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி என்னோட ஹேண்ட்ஸை சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளைண்ட்டு ஸ்கின் மேலே நான் வந்து என்னோட கையே வைப்பேன். ஸோ இது என்னோட ஹேபிட் ஃபார் த பாஸ்ட் 7 years. ஸோ அதனால இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஐ திங்க் நைக்காலன்னு நினைக்கிறேன் நான் இது வாங்கினது இல்லை, அமேசானில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது பெருசாக இந்த பிராண்ட் பற்றிலாம் எனக்கு தெரியல. இது நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் சானிடைசர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 72% ஆல்கஹால் இருக்குது. ஸோ இது ஆல்கஹால் இருக்கிற ஹேண்ட் சானிடைசர் தான். உங்களுக்கு இன்கேஸ் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது பிடிக்காதுன்னா ஆல்கஹால் ஃப்ரீ வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. நான் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே எனக்கு தெரியாது, பிகாஸ் இந்த பிராண்ட் வந்து கிடைக்குமான்னு தெரில. நான் ஒரு வாட்டி பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்குது டெட்டாயில் வாங்குவேன், அந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கேன் ஹேண்ட் சானிடைசர் மட்டும். ஸோ அதனால நான் ஸ்டிக் ஆகலை. இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு ஹேண்ட் சானிடைசர் மேலே ஸ்டிக் ஆனேன் அப்படின்னா அது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஓஜி ஷாம்பூ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் யூஸ் பண்ணுற ஒரே ஹேர் ஷாம்பூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெசமியோட கெரட்டின் ஸ்மூத் ஷாம்பூ தான். இப்போ ஆனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பூவை தாண்டி நான் நிறைய ஹேர் மாஸ்க்கு, ஹேர் ஸ்பா, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு இன்னுமே என்னோட ஹேர் வந்து சாஃப்டாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட் மட்டும் போட்டாலுமே என்னோட ஹேர் கொஞ்சம் சாஃப்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதோட ரேட்லாம் வந்து பெருசாக மாறல. இது வந்து 250 rupees அண்ட் இதோட எம்எல் வந்து 180 ml. இது ஆனால் நான் 250 rupeesக்கு வாங்கல, 220 rupeesக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆஃபரில் ஐ திங்க் இன்ஸ்டாமார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் டெஃபினெட்லி கண்ணு மூடிட்டு 9 on 10 கொடுப்பேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் நிறைய பேர் நான் வந்து லைக் டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்லி கேட்டிருக்கேன், லைக் ட்ரெசமி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து கெமிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இப்படின்னு நான் சொல்லி பார்த்துருக்கேன். பட் இதை தாண்டி எனக்கு பெட்டர் ஷாம்பு என்னோட ஹேருக்கு வந்து ஒர்க் ஆனதை நான் ஃபீல் பண்ணல. நான் நடுவில் வேறு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணேன், அதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ எனக்கு இன்னொரு ஷாம்பு நான் வந்து செட் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற வரைக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பின்னாடி கான்சிக்வன்சஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரியலனா. யாரோ ஒருத்தங்க எனக்கு ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தாங்க, கேன்சர் வருது அப்படி இப்படின்னு. நான் 15 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரியும் எனக்கு வந்தது இல்லை. ஹேர் வந்து பெருசாக லாஸ் ஆன மாதிரி அப்படியும் எதுவுமே கிடையாது. பட் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லையா. பட் நான் பெட்டர் ஆப்ஷன்ஸ், பேரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, ஹெல்தியர் ஆப்ஷன், பிகாஸ் நம்மளும் வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதனால ரொம்ப ஹெல்தியர் ஆப்ஷனாக ஏதாவது ஷாம்பு எனக்கு கிடைச்சுன்னா டெஃபினட்டாக நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 9 on 10 நான் கொடுப்பேன். அந்த 8 mark நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு பர்சனலாக இது எப்படி இருக்குன்றது தான் நான் வந்து சொல்லி ஆகணும். அதனால நான் 9 on 10 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிக்ஸோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் அட்வான்ஸ்டு கண்டிஷ்னர், 3% ஷியா பட்டர், அமினோ ஆசிட் காம்ப்ளெக்ஸ், பிளான்ட் கெரட்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷ்னர். இது வந்து பிளிக்ஸ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு வந்து இதில் சொல்லியிருக்க மாதிரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்ட்ரோல்னு கொடுத்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே கிடையாது. அண்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணல, என்னோட சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குன்ட்டு, பட் இது பெருசாக ஹேர் ஃபால் குறைச்ச மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணல. அப்படிங்கிறதுனால இதை வந்து அவங்க ரீபர்ச்சேஸும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் உங்க கூடயும் ஷேர் பண்ணுறேன். இந்த வேரியன்ட் பெருசாக ஒர்க் ஆகலை. இஃப் சில பேருக்கு ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர், அப்படி ஒர்க்
ஒர்க் ஆகலை அப்படின்னா மேபி அதுவுமே ஹேர் டைப் அண்ட் ஸ்கேல்ப் டைப் பொறுத்து தான். ஸோ எங்களுக்கு இது வந்து பெருசாக செட் ஆகலைன்றனா இது ரீபர்ச்சேஸ் கிடையாது. பட் யூஸ் பண்ண வைஸ் இதோட பாயிண்ட் கேட்டிங்கன்னா 6/10. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோய் பை நைக்காவோட லிமிடெட் எடிஷன் பர்ஃப்யூம் லோஷன். ஸோ இது வந்து எனக்கு என்னோடய பர்த்டே டைமில் நான் நைக்காவில் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீபியில் கிடச்சிது. சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக வச்சுக்குது ஸ்கின்னை. ஆஸ் வெல் அஸ் பர்ஃப்யூம் லோஷன்னு சொன்ன மாதிரி இதோட ஃப்ரேக்ரன்ஸும் செம்ம சூப்பராக இருக்குது, சூதிங்காக இருக்குது. லைக் ஒரு மாதிரி ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் என்ன இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இந்த ஒரு பர்டிகுலர் வேரியண்ட் வந்து எனக்கு நைக்காவில் நான் தேடி பார்த்ததில் கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி மோய் பை நைக்கான்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம்டு பாடி லோஷன் இருக்குது. பட் எக்ஸாக்ட் திஸ் வேரியண்ட் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. மேபி இது லிமிடெட் எடிஷனுங்கிறதுனால அது நான் கிடைக்கலையா என்னன்னு தெரில. பட் நான் யூஸ் பண்ண வைஸ் இது 9/10 தான். கண்டிப்பாக இன்கேஸ் இது ஸ்டாக் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ரீஸ்டாக் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த எம்டி ஃப்ரம் மை வேனிட்டி. ஸோ ரெகுலர் யூஸ் லென்ஸ் கிடையாது, இது ஒன் டைம் யூஸ் லென்ஸ். ஃப்ரெஷ் லுக் பிராண்ட்லேருந்து 1 day கலர் லென்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து இந்த பிராண்டில் இருந்தால் நான் பிரைட்ஸ்க்கு வந்து லென்சஸ் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து 2 ஷேட் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து நான் தீர்த்தது வந்து இந்த பியூர் ஹேசல். மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு, அதாவது எனக்கு வர பிரைட்ஸ்க்கு வந்து நான் நிறைய பியூர் ஹேசல் தான் யூஸ் பண்ணேன். அந்த டோனில் தான் எனக்கு பிரைட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் எனக்கு குயிக்காக காலியிடும் கம்பேரிட்டிவ்லி டு கிரே. பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி கூட கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு அதிகமாக காலி ஆகிறது இந்த ஒரு பியூர் ஹேசல் ஷேட் தான். உங்களுக்கும் ஏதாவது லென்ஸில் ஐடியா வேணும்னா இந்த ஒரு பிராண்டில் இருக்கிற லென்ஸ் சூப்பராக இருக்குது. ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும். இது நீங்கள் எடுத்து வச்சு 2 வாட்டி 3 வாட்டிலாம் யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு நாள் யூஸ் பண்ணினா அது கண்டிப்பாக தூக்கி தான் போட்டாகணும். நீங்கள் எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ணுறேன்னு உங்களோட ஐஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிக்கிறது வந்து ஹைலி நாட் ரெக்கமெண்டபிள். ஸோ இது வந்து உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 150 or 200 அப்படி வரும். உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக பேக்காக தான் வாங்குவேன் அப்படிங்கிறதுனால இது ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 700 to 800 ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பல்காக வாங்கும்போது இதுவும் சேர்த்து போட்டு வாங்கிடுவேன். உங்களுக்கு ஒரு லென்ஸ் அப்படின்னு நீங்கள் கடையில் உங்களுக்கு தனியாகவும் கிடைக்கும். ஒரு லென்ஸ் வந்து 200 150 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேனிட்டியில் இருந்த ஒரு எம்டிஸ் தான், கார்னியரோட மிசலர் கிளென்சிங் வாட்டர். ஸோ இது நான் பிரைட்ஸ்க்கு வந்து ஸ்கின் ப்ரெப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவேன். ஆல்சோ சம்டைம்ஸ் ஆஃப்டர் மேக்கப்பும் நான் யூஸ் பண்ணேன், அவங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க மிசலர் வாட்டர். நான் வேறு எதுவுமே ட்ரை பண்ணல. மேபி நான் ஃபியூச்சரில் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்னோட பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 9/10 தான் நான் கொடுப்பேன். ஆக்சுவலி இதுக்கு நான் 10/10 கொடுப்பேன். இது வரைக்கும் எந்த கிளைண்ட்டுக்குமே இது வந்து பேக் ஃபயர் ஆனதே கிடையாது. ஆஸ் வெல் அஸ் இதுவுமே பெருசாக வந்து இச்சிங்கோ இல்லை வந்து டிங்க்லிங் எஃபெக்டோ எதுவுமே கொடுத்ததில்லை. பட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து இது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு சென்சிட்டிவாக என்னோட ஸ்கின் இருந்த டைமில் கொஞ்சம் எனக்கு டிங்க்லிங் எஃபெக்ட் கொடுத்துச்சு. பட் ரொம்ப மைல்டான டிங்க்லிங் எஃபெக்ட் தான். அதனால நான் வந்து 9/10 கொடுக்குறேன். இதுக்கு வந்து 10/10. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் பிராண்ட் நிவ்யாவோட அண்டர்ஆர்ம் ரோல் ஆன். ஸோ டெர்மா 72H ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 0% ஆல்கஹால். ஸோ நீங்கள் அண்டர்ஆர்ம் ஷேவ் பண்ணிட்டு அப்புறம் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக, உங்களுக்கு எரியாது. அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான், Pearl and Beautyயோட ஸ்மூத் அண்ட் பியூட்டிஃபுல் அண்டர்ஆர்ம் ரோல் ஆன். இதில் வந்து ஆனால் என்னென்னா இது பிளாக் பேர்ல் அண்ட் பர்ஃப்யூம் ஆயில்ஸு. இது வந்து பேர்ல் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அவகேடோ ஆயில். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட கம்ஸ் அண்டர் சேம் கேட்டகரி. பட் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டுத்தில் எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்தில் நான் சொல்கிறேன். இது ரெண்டுத்தில் எனக்கு இது பிடிச்சிருக்கு கம்பேரிட்டிவ்லி டு திஸ். பட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே ஒர்க் தான் பண்ணுது. ஏன் எனக்கு இது எக்ஸ்ட்ராவாக பிடிச்சுன்னா கொஞ்சம் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ஓகேவா நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் ஸோ ரெண்டுமே நான் கண்டிப்பாக மேபி எனக்கு வேறு எதுவுமே ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் இது இருக்குது. இன்னொன்று நான் யூஸ் பண்ணுற ஓஜி நிவ்யாவும் இருக்குன்னா நான் கண்டிப்பாக அந்த ஓஜி நிவ்யா தான் வாங்குவேன். ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்குமே என்னோடய பாயிண்ட் வந்து 9.5/10. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த LA Girlோட ப்ரோ கன்சீலர். ஸோ இது வந்து நான் இதுவுமே கன்சீலர் வந்து இப்போ கரண்ட்டாக நான் 2-3 பிராண்ட்ஸ் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக செல்ஃப் மேக்கப்புக்கு பிரைடலுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து. அந்த வகையில் இது நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் ரொம்ப வருஷமாக இதே டியூப் கிடையாது, இந்த பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இதை கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்குது இந்த பிராண்ட் கன்சீலர். இதில் வந்து நான் வந்து ஆரஞ்சு கன்சீலரும் வச்சுருப்பேன், மோஸ்ட்லி ஒரு 2-3 ஷேட் கன்சீலர்ஸும் வச்சுருப்பேன். இது நிஜமாவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 கிட்ட வரும். இது எக்ஸ்பென்சிவ் சைடாக இல்லை
வந்து லைக் அஃபோர்டபுள் சைடான்னு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு சீரியஸாக தெரியல. ஏன்னா அதோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வருமானு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கிளைண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மேக்கப் போடுறீங்கன்றதை பொறுத்து தான். ஸோ நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ நாள் வருது அவ்வளோ நாள் வருதுன்னு சொல்லவே முடியாது, அது உங்களோட யூசேஜ் பொறுத்து. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ELF-ஓட ஃப்ளாலெஸ் ஸ்டெயின் ஃபவுண்டேஷன் இன் அ ஷேட் கேரமல். ஸோ இதுவுமே நான் மிக்ஸ் மேட்ச் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஷேட் தான். ஸோ இது சம்டைம்ஸ் நான் பிரைட்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது நிஜமாவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இதோட ரேட் வந்து ஒரு 500 ரூபாய் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எஸ், 550 rupees. உண்மையாலே சூப்பராக இருக்குது. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்ரி மந்த்னு சொல்ல முடியாது, ஒரு 6 months ஒன்ஸ் வந்து நிறைய மேக்கப் கிளாஸ் முடிச்சுட்டு நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வெளியில் வராங்க. அண்ட் எல்லாருக்குமே என்ன தாட்னா, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டதுனால வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் ஸ்டார்டிங் வைக்கிறாங்க, அதுக்கு கீழே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இது ஒரு டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுப்புலேயே நார்ஸு மேக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. PACயே சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி ELF-ஓட ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது. இது வந்து நான் பிரைடுக்கு சொல்ல, பிரைட்ஸ்மெய்ட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸே யூஸ் பண்ணலாம். போதும், நீங்கள் நார்ஸோ மேக்கோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டாக டெக்னிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக் தான் ஆக்சுவலி நான் சொல்லுவேன். வெல் கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணதான் ஃப்ளாலெஸ் பேஸ் வரும், ஸ்கின் ஃபினிஷ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்கில் தான் உங்களோட மேக்கப்பை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் இதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் அவங்க கூட ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். ELF-ங்கிறது ஒரு நார்மல் மட்டமான பிராண்ட்லாம் கிடையவே கிடையாது, நல்ல பிராண்ட் தான். ஏன்னா ஒரு 600 rupeesக்கு வரும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன். அதே தான் PAC எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 rupeesக்கு வரும். மேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 rupees. நீங்கள் ஒரு 3000 rupees ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி சார்ஜ் வெறும் 253 வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக கட்டுப்படியே ஆகாது. ஸோ நீங்கள் பிரைட்ஸ்மெய்ட்லாம் எடுக்கிறீங்க, அவங்க வந்து பட்ஜெட்டே வந்து 2K 25 தான் சொல்கிறாங்க, ஃபுல் கம்ப்ளீட் மேக் ஓவர்க்கே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ இதுக்கு நான் வந்து தாராளமாக 8 on 10 கொடுப்பேன், அண்ட் இதுக்கு வந்து 9 on 10 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் மாமா எர்த். எனக்கு பெருசாக எப்போவுமே இந்த மாமா எர்த் ப்ராடக்ட் வந்து கை கொடுத்ததே இல்லை, யூஸ் ஆனதே இல்லை, அது என்னமோ தெரியல எனக்கு. ஸோ அதனாலேயே வந்து நான் மாமா ப்ராடக்ட் பெருசாக வாங்கவே மாட்டேன் அன்டில் அது வந்து எனக்கு ஃப்ரீ பீஸாக கிடைக்குதோ இல்லை வந்து சாம்பிள் கிடைக்குதோ அப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி நான் இதை வாங்கினேன். லைக் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஃப்ரீபியாக தான் இந்த ஃபுல் பேக்கே கிடச்சிது லிட்ரலி. ஆனால் இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் எனக்கு கிடச்சிது, ஆன்லைன் ஸ்டோரில் கிடையாது, ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடச்சிது. சரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா என்னால் யூஸ் பண்ணவே முடியல, ஏன்னா இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் உங்களுக்கு அதோட டெக்ஸ்டரே காட்டுறேன் பாருங்களேன். இன்னும் இது வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது, பட் ஆயில் தனியாக பிரிஞ்சிடுச்சு. லைக் இது வந்து ஒரு கிளே மாஸ்க், ஓகேங்களா, விட்டமின் C ஃபேஸ் மாஸ்க் வித் விட்டமின் C அண்ட் கேலைன் கிளே ஃபார் ஸ்கின் இலுமினேஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் இந்த ப்ராடக்ட் பாருங்களேன், இதை பார்த்தா யூஸ் பண்ணவே எனக்கு தோணலைங்கிறதுனால நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை எதையாவது யூஸ் பண்ணி முடிக்கலான்னு பார்த்தா எனக்கு என்னமோ அதோட டெக்ஸ்டரே பிடிக்கல அப்படிங்கிறதுனால இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு 4th ப்ராடக்ட்டோ 5th ப்ராடக்ட்டோ மாமா அது வந்து எனக்கு இந்த மாதிரி மெயின் ஃபெயிலியர் ஆகுறது. அப்படியும் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, மாமா அர்த்தோட விட்டமின் C டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து வித் விட்டமின் C அண்ட் டர்மரிக் இருக்குது. இது வந்து ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து நான் ஸ்மித் அண்ட் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது சூப்பராக இருக்குது, உண்மையாலே ஒரு க்ளோ கொடுக்குது நம்ம அப்ளை பண்ணும்போது. இதுக்கு மேலே நீங்கள் காம்பேக்ட்லாம் போட்டிங்கன்னா அந்த க்ளோ வந்து ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து க்ளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிஜமாவே சூப்பராக இருக்குது. இது பெரிய பேக் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, நான் இது வந்து சாம்பிளில் தான் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். இதில் வந்து SPF 50 PA+++ இருக்குது. இட் சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்னு கொடுத்துருக்காங்க. இது எனக்கு உண்மையாலே பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் கண்டிப்பாக 9 on 10 கொடுப்பேன். இதுக்கு டெஃபினட்டாக ஐ கிவ் 2 on 10, அவ்வளோதான். ஏன்னா இது நான் முடிக்கவும் முடியல. ஸோ எனக்கு தெரியல ஏன் இந்த மாதிரி எனக்கு இந்த பிராண்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆகலை அப்படின்ட்டு. பட் இது வாங்கும்போது நான் யோசிச்சேன், ஐயோ நம்ம நிறைய ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இது எனக்கு வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது ரெண்டுத்தோட பேக் ஸ்டோரி இதுதான். எப்போவுமே நான் வந்து இந்த ப்ராடக்ட் எடுக்கும் போது ஓகே இந்த வாட்டியாவது எனக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் எக்ஸப்ட் திஸ் ஒன் ப்ராடக்ட் மற்ற எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஈவன் ஹேர் சீரமு அப்புறம் ஆனியன் ஷாம்பு இந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. அதனால நான் பெருசாக அந்த பிராண்ட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் தீர்த்திருக்கேன். எந்த அளவுக்கு தீர்த்திருக்கேன்னு பாருங்கள்.
அவ்வளோ ஒல்லியாக இருக்குது இந்த பேக்கேஜ். அந்தளவுக்கு நான் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால இது ஒன்றுத்துக்கு மட்டும் நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு தெரியல வெதர் இது ஒர்க் ஆகுமா இல்லை எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிங்கன்னா யாருக்காச்சும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த 4 ப்ராடக்ட்ஸ் கம்ஸ் அண்டர் ஐ மேக்கப் கேட்டகரி. ஸோ இது வந்து இன்சைட்டோட மஸ்காரா. இது எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, ஃபுல்லாக ட்ரை பண்ணி தூக்கி போட்டிருக்கேன். ஸோ நான் நிறைய இன்சைட்டோட இது இன்சைட் இல்லை, ப்ளூ ஹெவனோட மஸ்காரா. ஸோ இன்னொன்று நான் வச்சுருக்கேன்றதுனால இதை நான் வந்து தூக்கி போட்டுட்டேன். அண்ட் இது வந்து நான் வாட்டர் ப்ரூஃப், உங்களுக்கு டெய்லி வேர்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மஸ்காரானா இது உண்மையாலே நல்லா தான் இருக்குது. ரொம்ப வந்து ரேட்டு கம்மி, 100 150 சம்திங் தான். உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் பட்ஜெட்டில் இந்த மாதிரிலாம் மஸ்காரா பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராண்டில் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ப்ளூ ஹெவன் மஸ்காரா. நெக்ஸ்ட் இது வந்து ஐடெக்ஸோட டாஸ்லர் மஸ்காரா. இது வந்து எனக்கு பெருசாக தெரியல, லைக் இதுவுமே வந்து காலி தான். இது வந்து பேசிக்கான ஒரு மஸ்காரா தான், பெருசாக லேஷஸ் வந்து உங்களுக்கு லைக் அதிகமாக இருக்க மாதிரி காமிக்குது அந்த மாதிரிலாம் இல்லை. இதுவுமே நார்மல் ஒரு பேசிக் மஸ்காரா தான். பட் இதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டால் எனக்கு தெரியல வெதர் ஐ வுட் பர்ச்சேஸ் இட் ஆர் நாட். நெக்ஸ்ட் வந்து ஃபேஷன் கலரோட நரிஷிங் மஸ்காரா. இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா க்ரூம் மேக்கப்பு, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்ல எல்லாம் வந்து மேக்கப் போய் செட்டில் ஆயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ நான் இது வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அது ஜெல் பேஸில் இருக்கும், இவ்வளோ தான் இருக்குது. எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை தூக்கி போடுறேன். நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிளெயின் ஒயிட் மஸ்காரா, இது ஆக்சுவலி ஜெல் மஸ்காரான்னு சொல்லுவோம், ஒயிட் மஸ்காரா இல்லை, ஜெல் மஸ்காரா. உங்களுக்கு வந்து இப்போ க்ரூம் மேக்கப்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களோட பியர்டில் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லை உங்கள் பியர்ட்ஸ் எல்லாம் நல்லா பிளேஸில் வந்து வைக்கிறதுக்கு, செட்டில் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஐப்ரோவில் இருக்கிற ஃபவுண்டேஷன்லாம் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலோசல் காஜல். இது ஆக்சுவலி கலோசல் காஜல் கிடையாது, அதோட டூப் வெர்ஷன் தான். இது நான் வந்து பெருசாக யூஸே பண்ணல, என்னமோ தெரியாமல் வாங்கிட்டாங்க, வீட்டில் வாங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு இது யூஸ் பண்ணவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். ஃபுல்லாக இருக்குது, உள்ளே இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்தது நான் தூக்கி போடுறேன். இது நான் வந்து ரெக்கமெண்டும் பெருசாக பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்ட் வந்து 2-3 ப்ராடக்ட் ஒரே பிராண்ட்லேருந்து வச்சுருக்கேன், என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த டெர்மாகோவோட 2% சாலிசினமைட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ். நெக்ஸ்ட் வந்து 2% ஹைரலானிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். இது ரெண்டுத்தோட ரிவ்யூ. அண்ட் ஆல்சோ பீப்ளண்டோட இன்டென்ஸ் ஷைன் கண்டிஷ்னர். ஸோ இதில் வந்து நான் கண்ணை மூடிட்டு நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொன்னால் நான் இந்த ப்ராடக்ட்டை டெஃபினட்டாக சொல்வேன். சூப்பராக இருக்குது, செம்ம நிஜமாலே இதில் கொடுத்துருக்க மாதிரி இன்டென்ஸ் ஷைன் மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நம்மளோட ஹேரை வச்சுக்குது. ஸோ கண்டிப்பாக நான் அதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 10 on 10 கொடுப்பேன். இதை நான் வந்து சாம்பிளில் தான் ட்ரை பண்ணலான்னு மினி வெர்ஷன் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. ஸோ இஃப் பாசிபிள் நான் இது வந்து பெரிய சைஸ் பேக்கேஜும் வாங்குவேன், இல்லை இதே மாதிரி குட்டி டியூபும் வாங்கிப்பேன். ஏன்னா நான் மல்டிபிள் மாஸ்க் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் இதுவுமே மேபி ஐ கேன் ரீபர்ச்சேஸ். ஸோ ஏன்னா ட்ராவல் டைமில் எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து குட்டியாக வச்சுக்க வேணும். பவுடர் கிளென்சர் நான் யூஸ் பண்ணுறேன் ரெகுலராக, பட் அதனால் குட்டி பாட்டிலில் வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன்னா பவுடர் அதிகமாக தேவைப்படுது. ஸோ என்னால் அது குட்டி கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியலன்னா இந்த மாதிரி நான் வந்து குட்டி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். பட் இது ஃபுல் சைஸ் தான் நினைக்கிறேன். ஐ மீன் சாம்பிள் சைஸ் கிடையாது, அது கன்ஃபார்ம். ஏன்னா இது வந்து எனக்கு இன்ஸ்டாமார்ட்டில் நான் வாங்கும்போது எனக்கு கிடச்சது வந்து 30 ml பேக்கேஜ். லிட்ரலி ரொம்ப ரொம்ப செம்மையாக சூட் ஆகுது ஃபார் ஆக்னி ஸ்கின். இஃப் நீங்கள் ஆக்னி ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நிஜமாலே ஒர்க்ஸ் குட். அண்ட் இதுக்கும் நான் வந்து 9 on 10 கொடுப்பேன். அண்ட் 2% ஹைரலானிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். இது உண்மையாலே எனக்கு பெருசாக வந்து ரிசல்ட் கொடுத்த மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் இது வந்து ஹைட்ரேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எனக்கு தெரியல இதை ஹைட்ரேஷன் கொடுத்துதான் அந்தளவுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நான் மேலே லைக் மாய்ஸ்சரைசர் நல்ல அமௌண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு நான் வந்து வச்சுருக்கறனால எனக்கு நிஜமாலே ஸ்கின் நல்லா இருந்துச்சு. பட் இதனால அது நல்லா இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. லைக் இதுலேயே நான் டெர்மாலே இன்னொரு சீரம் யூஸ் பண்ண அது எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. பட் இது எனக்கு தெரியல ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு லைக் இது இருக்குது அப்படின்னும் போது எனக்கு இது பெருசாக சொல்ல விரும்பலை. பட் ஆன் த ஹோல் நான் வந்து 7 on 10 கொடுப்பேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா லாரியலோட இந்த ப்ளஷ்ஷு கம்ப்ளீட்டாக தீத்துட்டேன். இது தெரியல எனக்கு எப்போ வாங்கினேன் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரில. பட் இதில் வந்து இந்த ப்ளஷ்ஷில் வந்து ஹைலைட்டரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது, யூஸ் பண்ணி தீத்துட்டேன். எனக்கு சத்தியமாக தெரில இப்போ இந்த மாதிரி ஒரு
ப்ராடக்ட் இருக்கான்னு கூட ஒன்றும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதியோட ரோஸ் அண்ட் ஹனி ஹெர்பல் மாய்ஸ்சரைசர். பட் ஆனால் இது எனக்கு பெருசாக செட்டே ஆகலை. ஸோ பாதி அப்படியே இருக்குது, எனக்கு இது பிடிக்கல இதோட டெக்ஸ்சர். ஈவன் லைக் பாடி மாய்ஸ்சரைசராக கூட எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல, அது ஏன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு அத்தர். இது நான் எங்கே வாங்கினேன்னு எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லைங்க. இந்த லாஸ்ட் கடையில் எனக்கு பெருசாக ஞாபகமே இல்லை, ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்து இப்போ தான் காலி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துச்சுன்னு நான் காலி பண்ணேன். கண்டிப்பாக நான் அதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இது ஒரு நெயில் ஃபைலர், பிராண்ட் தெரியல, ஷைனர் அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. இது ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது சும்மா வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா தீர்த்துட்டு தான் தூக்கி போடுறேன். ஸோ எஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு கம்ப்ளீட்டாக பிடிச்சி நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன் லைக் எல்லா எம்டி வீடியோஸில் ஒரு 2 ஃபேவரட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி செலக்டட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஷாம்பூ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதர் தேன் ஷாம்பூ நான் 2 ப்ராடக்ட் உங்க கூட சஜஸ்ட் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் இஸ் டெர்மாகோட 2% சாலிசிலமைட் ஆன்டி acne face wash and BBlunt-ஓட சலூன் லைக் ஹேர் இன்டென்ஸ் ஷைன் கண்டிஷனர். இது ரெண்டுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சோட்டோ பேக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படா சைஸ் பேக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். இது எனக்கு தெரிஞ்ச டவுட் தான், பிகாஸ் இப்போ நான் வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்ன சோட்டோ பேக்கில் அவைலபிளோ நான் அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுக்க போகிறேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் கிடையாது. ஸோ நான் பவுடர் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இது கண்டிப்பாக நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.